தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இன்று நாம் புனித லொயோலா இஞ்ஞாசியாருடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். பெரிய குடும்பத்திலே இருந்து தளபதியாக மன்னனுக்காக போர் புரிந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு குண்டடிபட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது ஒரு முழுமையான மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. உலக இன்பங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே வாழ்ந்த உணர்வுகள், கவர்ச்சிகள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அவரை ஏமாற்றி விட்டு போவதாக அவர் அறிந்தார். அதே சமயத்திலே நற்செய்தியினுள்ளும் இறைவனை பற்றிய சிந்தனைகளோடு இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் ஒரு சாந்தம், அமைதி தழுவதை பார்த்து இறைவனை தேடுவதற்காக முயற்சி எடுத்தார். அதனால் அவர் இந்த ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலை கொடுத்து உலகத்துக்கு இறைவனை எப்படி தேட முடியும் உள்ளமுடலின் ஆன்மாவிலும் என்ற அந்த அருமையான பாடத்தை கொடுத்தார். நாமும் அவரை போல இறைவனுடைய அந்த அன்பை தேடக்கூடிய மக்களாக இப்பொழுது இறைவனிடத்தில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மன நிறைவுகளை கொண்ட நாம் தகுதி வரும்போற்று நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் இப்பொழுது சொல்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உளம் கனிந்து அடியார்களாய் எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி அறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியான ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 10 மற்றும் 16 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையன ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும்
காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 59. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியதாவது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் வெற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணக அரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புள்ளவர்களே, 16வது நூற்றாண்டிலே ஜெர்மனிய நாட்டில் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களுக்கும் லூத்தரன் சபையை சார்ந்தவர்களுக்கும் போர் மூண்டது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அந்த போர் நடந்தது. அந்த நாட்டினுடைய 1/3 பகுதியினர் இறந்துவிட்டனர். இந்த நிலையிலே மார்ட்டின் ரிக்கட் என்ற ஒரு அந்த லூத்தரன் பாதிரியார் நிறைய பேர்களை அடக்கம் செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் அடக்கம் செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய மனைவியும் அவர் அடக்கம் செய்தார். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 50 பேர்களை அடக்கம் செய்திருக்கிறார். இவருடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 4000 பேரை அடக்கம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது.
இவ்வளவு ஒரு வருத்தத்துக்கும் சாவுக்கும் இடையிலே அவர் இறைவனுக்கு இந்த சாவு சடங்கிலே இறந்தோருடைய நினைவாக ஒரு பாடலை நான் கட்ட வேண்டும் என்று அவர் தியானித்த பொழுது இந்த ஒரு பாடல் அவருக்கு வந்தது. Now thank thee all our God. எப்பொழுது இறைவா நாங்கள் எல்லோரும் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவ்வளவு சோதிக்கப்பட்ட அவர் அந்த சோதனையில் கூட இறைவா நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகின்றோம். 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த பாடல் இன்றிலும் யூரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பாடப்படுகிறது. ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் எந்த ஒரு நிலையில் கூட இறைவனுடைய அன்பை நாம் சுவைக்க முடியும் என்பது அவருடைய பாடலால் வழியாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முதல் வாசகத்திலே எரேமியா தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுகின்றார். அவர் இறைவனுக்காக பேசி அந்த அரசனையும் தலைவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நல்ல வழியில் செல்லவில்லை, உங்களுடைய திட்டம் கடவுளுக்கு புறணானது என்று சொல்லி மக்களுடைய பலவிதமான அந்த செயல்களை கண்டித்தார். அதனால் அவருக்கு எதிர்ப்பும் வெறுப்பும் வந்தது. இந்த நிலையிலே அவர் கசப்பும் இனிப்பும் சேர்ந்து அந்த இறைவனுடைய அனுபவத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என்னை ஏன் படைத்தாய் இறைவா, என் அன்னையே ஏன் என்னை பெற்றெடுத்தாய் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் கடவுளுடைய வாக்கு அவருடைய உள்ளத்தில் வந்த பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருந்ததையும் சொல்லுகின்றார். அந்த ஆனந்தத்தினால் எந்த விதமான களி கூட்டாட்டங்களெல்லாம் தான் சேரவில்லை என்று உமக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ஆனால் எனக்கு என்ன நடக்கிறது என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய மனது உருகிறது. எனக்கு ஏன் இந்த தீராத வேதனை, குணமாகாத கொடிய காயம், நீ எனக்கு இப்பொழுது ஒரு காணல் நீர், ஏமாற்றும் வற்றிய ஒரு நதியாக நீர் இருக்கிறீர் என்று அந்த கசப்புணர்வோட இறைவனிடத்தில் எடுத்து சொல்லுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே இறைவன் மேல் நம்பிக்கையை விட்டு விடாமல் அவர் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தைகளையும் கேட்கின்றார். உன்னை ஒரு வெண்கல சுவராக்குவேன், உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன், தீயோரின் கையிலிருந்து உன்னை காப்பேன், முடரடின் பிறையிலிருந்து உன்னை மீட்பேன். மறைந்து அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளால் அவர் அப்படியே உள்ளம் மாறி இறைவை நம்பக்கூடிய ஒருவராக துன்பத்திலும் இன்பத்திலும் சேர்ந்து இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்ற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே போன்று இந்த நற்செய்தியிலே இறைவனுடைய அரசு, விண்ணரசு நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதையலாக இருக்கின்றது. அதை 2 விதத்திலே நாம் ஒன்று தேடி கண்டுபிடிக்கலாம். ஒருவர் அந்த புதையலை கண்டுபிடித்த பொழுது அவர் தேடிக்கொள்ளவில்லை, யதார்த்தமாக அந்த அந்த புதையல் அவருக்கு கிடைத்தது. 2வது உமையிலே ஒரு முத்து விலையன் முத்தை தேடிக்கொண்டிருந்தார், அந்த தேடலிலே அவர் கண்டுபிடிக்கிறார். இது என்ன சொல்லுகின்றார்? இறைவனுடைய விண்ணரசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டும். துன்பத்திலும் துவரத்திலும் கூட அதை வெளிப்படுத்துவார். இந்த நற்செய்தி வாசம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஏனென்றால் என்னுடைய 25வது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடின பொழுதும் 40வது ஆண்டும் இதுதான் எனக்கு, என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் இறைவா, எனக்கு என்ன என்ற ஒரு தேடல் இருந்த பொழுது இதைவிட வேறு எங்கும் நாம் தேட முடியாது. அவருடைய ஒரு ஆன்மீக அமைதியை அவர் எனக்கு தொட்டு காட்டினார். அது நம் ஒவ்வொருவருக்கும் அரியமான ஒரு இறைவன் கொடை. அதை வேண்டுமென்று இப்பொழுது இறைவனிடத்தில் மௌனமாக மன்றாடுவோம். பரலோகத் தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். பரலோகத் தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். உடலுயிர் அனைத்தையும் உமக்களிக்கின்றோம், உரிமைகள் யாவையும் உடனளிக்கின்றோம். உயிர் அனைத்தையும் உமக்களிக்கின்றோம், உரிமைகள் யாவையும் உடனளிக்கின்றோம். உலகினில் வாழும்
உயிர்ப்பொருள் யாவும் உம் திருமகனோடு சேர்ந்தளிக்கின்றோம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம், குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மெம்புகியும் மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவோரும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளங்கனின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கியிருக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கனிவுடன் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். துன்பத்தில் கூட இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை தரும்படியாக இப்பொழுது மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய வாழ்வை வாழ்ந்து காட்டியவர். துன்பத்திலும் அவருடைய தந்தையினுடைய அன்பை தேடி சிலுவையில் கூட அந்த அன்பினால் கருணை வடிவமாக மாணவர் ஆனார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.